வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது மீன் குழம்பு வெரைட்டி 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வெரைட்டி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டைலுங்கிறனால நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். தேங்காய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு நல்லா நீளமாக கட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ இஞ்சி பூண்டை இடித்து போடாமல் இப்படி நீளமாக கட் பண்ணி தான் அதில் ஆட் பண்ண போகிறோம். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறமா இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா குறுக்கால கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்க போகிறோம். ஸோ இந்த குழம்புல நம்ம எந்த தேங்காயுமே அரைச்சி ஊற்றுற போகிறது கிடையாது. ஸோ கேரளா ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நல்லா ரெட் கலரில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி குழம்பு இருக்கும். ஸோ பின்னாடி நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறத. ஸோ 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, இது 3 பொடி தான் போட போகிறோம். இந்த 3ஐயுமே போட்டு இந்த வெங்காயம் இதோட நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது அந்த குழம்புக்கு தேவையான கலர் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மசாலாவை நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்க போகிறோம். வதக்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத நம்மளால் அப்படியே பார்க்க முடியும். ஸோ இந்த பியூர் ரெட் கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு தான் அந்த மசாலாவை வதக்கணும். இதுக்கிடையில் நம்ம தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். ஸோ நான் இந்த குழம்புக்கு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். 1.5 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை தான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றாதனால அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும். ஸோ அதனால் நம்ம தக்காளி இதில் அரைச்சி ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கெலாம் நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணி பாருங்கள். தூள் உப்போட கல் உப்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கல் உப்பு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கடையில் குழம்புக்கு தேவையான புளி நான் ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு எடுத்திருக்கேன். ஸோ புளியை நல்லா கரைச்சி அதையுமே நான் இந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஹோட்டலெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தண்ணியாக இருந்தால் அது லைட்டாக கொஞ்சோண்டு கடலை மாவை கலக்கி ஊற்றுவாங்கன்னா நான் ஒரு செஃப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அப்படி ஆட் பண்ணலை. நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் எனக்கு நல்லா குழம்பு க்ரீமியாக நல்லா கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு. ஸோ நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். நான் ஊளி மீனும் சாள மீனும் தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை தூவி இறக்கணும்னா டேஸ்டியான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் நல்லா வந்திருக்கு. நல்லா ரெட் கலரில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் ஊற்றுறதுனால குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரியாது, நம்ம தேங்காய் தான் ஆட் பண்ணி சமைச்சிருக்கோம் அப்படின்னு. சில பேருக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காது. பட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ணோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, நல்லா ரெட் கலரில் ஹோட்டலில் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் கண்டிப்பாக எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் நல்லா இல்லையா அப்படின்னு. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.